அட போங்கடா, பேசினாலும் பிரச்சனை, பேசாம இருந்தாலும் பிரச்சனை. என் தலைவன் செவனேன்னு பிளாங்கெட்டை மடிச்சிட்டு இருக்கும் போது மைண்ட் வாஷ் சொல்லி கொஞ்சம் சத்தமா பேசிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியோட மோசமா போச்சு. அதுதான் லக்ஸுரியா வாழ்ந்திருப்பீங்கல்ல. கண்ட்ரி ஃபுட்ஸ். அது என்ன வீடு? சாதாரண வீடா? அது பிக் பாஸ் வீடு. பேசினாலும் பிரச்சனை தான், பேசாம இருந்தாலும் பிரச்சனை தான். மைண்ட் வாஷ் சொல்லி சத்தமா பேச யார என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி வளைச்சு வாட்டர் மேல மறுபடியும் ஜூஸ் பிடிய ஆரம்பிச்சுட்டாங்க. தலைவன் பிரச்சனை சிக்க கூடாதுன்னு சொன்னா சரிமா சாரிமா அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் விட்டாங்களா? தப்பு பண்ணா சாரி கேட்கறதுனே உலக வழக்கம். என் தலைவன் எப்பங்கிட்டயாவது சாரி கேட்டுக்கலாம். அவனே மனசு மாறி முறையா சாரி அப்படின்னு கேட்டா சாரி இப்படியா கேட்பாங்க, சாரி இப்படிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தலைவனை டென்ஷன் ஆக்க தலைவனை மறுபடியும் ஜூஸ் புளிய ஆரம்பிச்சுட்டாங்க. தலைவன் சும்மா இருப்பானா? ஒரு எழுத்து கூட படிச்சவன். உடனே நீங்களாம் படிச்சவங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா அது வரைக்கும் வேடிக்கை பாட்டுருந்தான் என் செவனேன்னு. உடனே அவனுக்கு களத்துல கூச்சான், படிப்பை பத்தி எப்படி பேசலாம், நான் என்ன படிச்சுக்க தெரியுமா அப்படின்னு வெற்ற கூத்துற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனாலும் படிச்சவனுங்க எவ்வளவு டீசெண்டா வெட்டிடுவே குத்துற சண்டை போட்டானுங்க பத்தியா? படிச்சவனுங்க தான்.